ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் சொல்லுங்க. அது என்னன்னு சொல்லுங்க, ஃபேக்ட் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. இன்ட்ரோடக்ஷன் என்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். அப்புறம் நீங்க பேசுங்க. இந்த கேஸ் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா ஸ்டார்ட் பண்ண அம்மா பேர்ல தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஷக்கீலான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஜேசி கிட்ட. என்னங்க கேக்குதுங்களா? கொடுத்துருக்கேன். எதை பத்தினா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த டாக்டர் திவாகர்ன்றவர் பத்தி. அதாவது அவர் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. அவர் வந்து அவரை தானா புகழெல்லாம் சொல்லிக்கிறார். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நடுவுல இந்த ஜாதி பிரச்சனையை வந்து அவர் ரொம்ப பேசுறாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் அது நல்லது இல்லை. அந்த ஒரு இப்ப நடந்த ஒரு மர்டர்ல கூட அவங்க வந்து எங்க ஜாதிக்காரங்கன்றதுல அதெல்லாம் தப்பு. உங்க ஜாதிக்காரங்களால கொலை பண்ணலான்னு நீங்களே தூண்டி விடுறீங்களான்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது. நான் மட்டும் இல்ல, நிறைய யூடியூபர்ஸ் இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுல மிஸ்டர் அஹமத் மீரான் அவர் வந்து அந்தமான்ல இருக்கிறதால அவரால் நேரா வந்து இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியலன்னு என் கூட டிஸ்கஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தங்க இதுக்கு சும்மா நம்ம மற்ற சேனல்ஸ்ல உட்கார்ந்துட்டு இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. அதுவும் வந்து வியூஸா தான் போகுது. சேனல்ஸும் அதுல சம்பாதிச்சுன்னு தான் இருக்காங்க. அது இல்ல, யாராவது ஒருத்தங்க ஒரு ஸ்டெப் வைக்கணும். முன் வந்து ஆமா இவர் இப்படி பண்றாரு, இவரை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் வைக்கணும். இவரை வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்தேன். இது ஏன்னா அப்படின்னா நம்ம சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க அவர் வந்து இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 hours முன்னாடி வேற எங்கேருந்தும் வீடியோ போடுறாரு. ஸோ இங்கதான் சுத்திட்டு இருக்காரு. இவருக்கு வந்து தக்க தண்டனை கிடைக்கணும்ன்றதுக்காக நான் வந்திருக்கேன் பேசுறதுக்கு. ஏன் மற்றவங்க இதை யாருமே இனிஷியேட் எடுத்துக்கலன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. மேபி நான் அவ்வளோ வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறதால எனக்கு தோணுச்சு. பர்சனலா எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஜாதியை பத்தி யாருமே பேசக்கூடாது. அதனால நான் இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருக்கேன். வேற என்ன? அவ்வளவுதானுங்க. இல்ல, இப்பதானே அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு. இல்லங்க, இப்ப இவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மீடியாவை இவர் தான் பெருசு பண்ணிட்டாங்க. இந்த மீடியால ஜாதி சங்கமா பேசுறாங்க. இவர் தனி நபரா தொடர்ச்சியா இவர் ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஜாதியை பத்தி பேசக்கூடிய உரிமை அவருக்கு கிடையாது. அவங்க உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஜாதிகளை வந்து ஒரு மாதிரி கீழ்த்தனமா பேசுறது, ஒருத்தரோட ஜாதியை ஓப்பனா டிஸ்கஸ் பண்றதே தப்பு. ஆமா ஆமா, ஜிபி முத்துவை பத்தி எல்லாம் கூட பேசியிருக்காரு. நான் அவர் வந்து இன்னார பத்தி பேசினாருன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. யார பத்தியுமே யாருமே பேசக்கூடாது. இன்னொரு வாட்டி யாராவது பேசுனீங்கன்னா கண்டிப்பா என்ன மாதிரி ஆளுங்க யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாதாங்க இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி? ஆமா ஆமா, இது அதுதாங்க தப்பு. நம்ம வந்து இந்த இன்ஸ்டா இதுலலாம் வர்ற தராதரம் இல்லாத ஆளுங்களை நம்மளே லைக் பண்ணி வளர்த்தி விட்டுறோம். இன்க்ளூடிங் மீ. நான் வந்து மீடியா வளர்த்து விட்டுறாங்க, மக்கள் வளர்த்து விட்டுறாங்க. நான் யார் அப்போ? நானும் சேர்ந்துதான். ஸோ அதுக்கப்புறமா இவங்க வளர்ந்துட்டு இவங்க என்ன வேணா பேசலான்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி இல்லை. இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நான் இல்லைங்க, யாரா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணாதான் அட்லீஸ்ட் கொஞ்சம் இனிமே ஃபர்தரா ஃபியூச்சர்ல பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜாதி ரீதியா பேசக்கூடாதுங்க. வன்முறை ஆமா ஆமா ஆமா, ஏன்னா கண்டிப்பா கவின் கொலை வழக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஏன்னா இப்ப அவங்க ஜாதி அவர் என்ன பேசியிருக்காரு, அவங்க ஜாதியில லவ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லைன்னு. லவ் எல்லாம் ஜாதியை பார்த்து வர்றதா? ஸோ அவரெல்லாம் போய் இந்த கேள்வியை அவரெல்லாம் கேட்டிருக்க கூடாது. அவரெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.